என் ஹஸ்பண்ட் வந்து மிரர் மாதிரி சார். எப்படி 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 நம்ம பார்த்தா பாப்பாரு, பேசினா பேசுவார், சிரிச்சா சிரிப்பாரு. என்னது இது? நம்ம நடந்தா அவனும் நடக்கிறான், நம்ம சிரிச்சா அவனும் சிரிக்கிறான். கேள்வி கேட்டா பதில் சொல்வாரு. ஓகே. ஒண்ணுமே சொல்லனா சைலண்டா இருப்பார். ஜஸ்ட் எ மிரர். என்னடா இவன் இப்படி பேசிட்டு போறான், அவனுக்கு கொஞ்சம் கூட ரோஷம் இல்ல? நீ சொல்லிதான் தெரியுமா? ஆனா நீங்க சொல்ல எல்லாத்தையும் அப்படியே கேப்பார் போல் இருக்கேங்க. அதான் வர்க்கீஸ். இவ்வளவு பேர் இங்க வந்து உட்கார்ந்தாச்சுன்னா அப்படின்னாங்க தட 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 தலை. அது என்னமோ உண்மைதான். அவங்க சொன்னா அதை அப்படியே செய்றீங்க. வாயில இருந்து கை எடுக்க சொல்லுங்க, மூடி இருக்காப்ல. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கெஸ்ட் வருவாங்க, என் பேரண்ட்ஸ் வருவாங்க, அவங்க பேரண்ட்ஸ் வருவாங்க. இங்க வாமா அப்படின்னு கூப்பிடுவேன். வந்தேன் அப்படி சிரிச்சுட்டு திருப்பி உள்ள போய்க்குவாங்க. எங்க அப்பா கூப்பிடுறா, என்னடா வந்திருக்கேன் ஒன்று பேசாம போயிட்டேன் அப்படின்னா திருப்பி கூப்பிடுவேன். இதை வந்துட்டேன், திருப்பி உள்ள போயிடுவாங்க. மின்னல் மாதிரி சரட்டுன்னு போகுது, அப்புறமா மின்னலுக்குறா, மின்னல் மாதிரி பரட்டுன்னு போகுது. நாங்க ஓட்ட பந்தயமா பார்க்க வந்திருக்கா. வந்தேன் ஏதாவது கேட்டேன்னா சரி ஒரு ரோபோ மாதிரி தான் அந்த ரியாக்ஷன் அந்த இருக்கும். இது என்ன என்னமோ அவார்டு கொடுத்த மாதிரி. ஓகே பாலகி போச்சு, பாலகி போச்சுன்னு. அதாவது ரொம்ப கோமா சண்டைனா இங்க பார், என்கிட்ட பேசாத எனக்கு மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல, அவ்வளவுதான். மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? நம்ம கெஞ்சினாலும் அவ்வளவுதான். என் ஒய்ஃப் ரொம்ப அமைதியான ஆளு. ஒரு வாட்டி என்னையே ரிசர்வ் ஆகிட்டாங்க. எப்படின்னா அவங்க சப்பாத்தி பண்ணிட்டு இருந்தாங்க, நான் இதே மாதிரி லொட லொட பேசிட்டே இருந்தேன். இவ ஒருத்த காஞ்ச சருகுல மூத்திரம் பேஞ்ச மாதிரி லொட லொடன்னு அந்த உருட்டு கடையை கையில வச்சுட்டு அதிகமா பேசுற வாய், ரோட்டோரமா படுத்து தூக்குற நாய், அடி வாங்காம போனதா சரித்திரமே இல்லைன்னாங்க. என்னராக்கு மாமனை கொஞ்சம் கூட மரியாதைமா பேசிக்கிட்டு இருக்க? எது மீச வரைஞ்சவரெல்லாம் எனக்கு மாமனா? போட்டா அது ஏன் அப்படி சொன்னீங்க? டக்குனு வந்துருச்சுங்க ஸ்பாட்ல. இந்த பொண்ணுக்குள்ள எவ்வளவோ இருந்திருக்கு. இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. அதெல்லாம் ரிசர்வ்டா இருக்கிறவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் சார். என்னைக்காவது ஒரு நாள் டக்குன்னு ஒரு வார்த்தை வரும். கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. ஃப்ளோவுல கெட்ட வார்த்தை வருமா? யாராவது ரிலேஷன் வந்துட்டாங்கன்னா நான் இவரை தேடணும், எங்க இருக்காரு அவருன்ட்டு. ஏன்னா அந்த மிங்கல்லாம் இருக்க மாட்டாரு. ஆள் அப்செட், எங்க போவாருன்னே தெரியாது. நான் அரை மணி நேரமா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன், இப்போ வந்து நான் ஒளிறேங்கிறேன். கெஸ்ட் வந்திருக்கப்ப யார் வந்தாலும் போய் உட்கார்ந்து பாரு. அது ஏன் தான் பண்றாரு தெரியல சார். என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் அது? வீட்டுக்கு வராங்க, வாங்கன்னா முடிஞ்சிருச்சு. ரைட். பேச விஷயம் இருந்தா பேச போறோம். ஓகே. பேச விஷயமே இல்லங்கறீங்க. இல்ல என்ன ஒண்ணு இல்ல, பாத்துக்கிட்டே இருக்கிறோம், மாசத்துக்கு ஒரு வாட்டி பாக்குறோம், அப்படின்னா டெய்லி பாக்குறோம். என்ன பேசுறது? யாருன்னு தான் கேட்டேன். இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு அந்த ஆளு. இந்த மாதிரி உன்னால எதுவும் பேச முடியாதா? போய் கண்டினியூ பண்ணு. நான் கன்சீவா இந்த 9th month அது அவர் பாடணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அவர் பாடி நான் இன்னைக்கு வரைக்கும் கேட்டதே இல்ல. ஏன்னு? எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? நான் வந்து படிக்கும்போது நோட்டு திருப்பும் போது கூட பாடிட்டு தான் இருப்பேன். எல்லா டைம்லயும் பாடிட்டு இருப்பேன். பெரிய பி சுஷிலா, லதா மங்கேஷ்கர், ஆசா போசா பாடுறாங்க. பிரெக்னண்டா இருக்கேன், எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க, நீங்க ஒரு 2 லைன் பாடிடுங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் பாடல சார். தோணல, எனக்கே தோணணும்ல. தோட வை. அது எப்படி? அது நடக்கட்டும், அதுவா நடக்கும் ஒரு நாள். மைக் அவர்ட்ட கொடுங்க சார். சாரி சார். அட பாடுங்க சார். அதான் பாட சொல்றாங்கல்ல, வாயில என்ன குளக்கட்டையா வச்சிருக்க? பாடுறா. நம்ம கொலை பண்ணுங்கங்கிற லெவலுக்கு பிஹேவ் பண்றீங்க. சும்மா 2 லைன் பாடுங்க சார். முடியாதுங்க. முடியாதுங்க. என்னாலே முடியல. முடியாதா? ஒரு சிலர்கிட்ட பேசினா ஏன் இவங்க கிட்ட ஒரு சிலதெல்லாம் சொன்னோன்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் சார். அந்த மாதிரி ஃபீல் வந்து என் மனைவி கிட்ட பேசி என் உறவினர்கள் நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. ஏய் போட்டு கொடுத்துருவியா? பிச்சு புடி மிச்சு ஒண்ணே. என் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் வந்து என் மனைவியிடம் வந்து முறையிட்டாங்க. இந்த மாதிரிலாம் நான் கஷ்டப்பட்டமா இவங்களை வளர்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் பட்ட பாடு இருக்கே, ஐயோ ஐயோ ஐயோ. அவங்க பதிலுக்கு அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, ஆறுதலா கொஞ்சம் பேசணும். அதானே உலக வழக்கம். அவங்க கிட்ட வந்து வந்த பதில் என்ன தெரியுமா சார்? அதோட முடிஞ்சது சார். அவங்க ஏன் தான் இவங்க கிட்ட சொன்னுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க சார். ஆனா அநியாயத்துக்கு ரியாக்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. நீ பாக்குறதுல பீசாரம் போட்டுருக்க. நானு அவங்க கிட்ட எனக்கு பிடிச்சமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கேட்டப்ப என்ன சொன்னாங்க, உங்களோட பேச்சு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க ரொம்ப ஜோவியலா பேசுவீங்க. அது வேற வாயி, இது நார வாயி. மேல்பதிரெக்டிங்
உங்க வீட்ல எப்படின்னா ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி வந்து என்னால பேசிட்டு இருக்க முடியாது. ஏன்னா எங்க வீட்ல நான் இருந்தது அப்படிதான். அப்படி என்றால் ஒன்று செய், நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராவது இன்விடேஷன் கொடுக்க வந்தாங்கன்னா நானா சொல்லேன், என் ஹஸ்பண்ட் இங்க ஒர்க் பண்றாரு, இங்க இருக்காரு, நம்மளா இன்ட்ரோ பண்ணாதான் அவங்க பேசுவாங்க. வாயில போனா வாந்தி வருதா, ஊமையா பேசிட்டு போயிடுவாங்க. போயிட்டு கால் பண்ணுவாங்க, காலேஜ்ல அப்படி அடிப்ப அப்படி இருப்ப ஜோவியலா, ஹஸ்பண்ட் பாரு எப்படியா கிடைச்சிருக்காரு. என்ன ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதாரம் ஆனவன பொசிஷன் மாறுது, பிச்சு புடியா பிச்சு அப்படின்னு கிண்டல் அடிக்கும் போது அப்ப அந்த டேஸ்ல ஞாபகம் வரும் எனக்கு. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை இவ்வளவு ஜாலியா என்டர்டைன் பண்ணோம் அப்படி இருந்தோம், நம்ம வீட்டுல நம்ம இப்படி இருக்கோமே அப்படின் போது மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல இன்னி வரையும் ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு. என்னப்பா செய்யறது, விதி விளையாட்டுச்சுப்பா. நாயே நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. பொண்ணு பார்க்க போனா பொண்ணு எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க யார்கிட்டயா கேட்டு சொல்லுங்களேன். கேக்குறாரு சொல்லாதீங்கயா, சொல்லுங்க. நானும் எங்க அம்மா 2 பேரும் போய் பார்த்தோம், இவங்க உள்ள இருந்து வந்து காஃபி கொண்டு வந்து என்ன என்ன எழவி அது சிரிக்கிறாங்க, கேட்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எப்போதும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே இருப்பேனா, அப்பா அம்மா உட்காந்து ரசிச்சுட்டே இருப்பாங்க. என்னோட இதனால அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை அவ வந்து மிஸ் பண்ண கூடாது. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே, நல்லா இருப்படா போடா. அவங்க ஃப்ரெண்டோட மேரேஜ் ஒன்று, என் குழந்தையில வச்சுட்டு நான் உட்காந்து ஸ்டேஜுக்கு வாங்க நாங்கள் நான் வரல, ஏன்னா அவள் ஹாப்பியாக மூவ் பண்ணுறாளா. பட் அதே சமயம் என்னால் வந்து அவங்களோட இதில் வந்து என்னால் உள்ளே போக முடியல. நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். நான் ஜஸ்ட் ஒரு டிரைவர் தான் சொல்லுவார், எங்க வேணா வருவார், எங்க வேணா போவார், ஜஸ்ட் டிரைவர். ஒரு ஹாஸ்பிட்டல் குழந்தைக்கு எடுத்துட்டு போனா கூட என்னன்னு கேட்க மாட்டார். சும்மா இருக்க மாட்டேன் ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. கொண்டு போனா நீங்க என்ன சொல்லுவீங்க டாக்டர் கிட்ட? பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. அதானே உலக வழக்கம், அதை விட்டு தலைவலிக்குது டாக்டர், நான் வந்து இந்த மாத்திரை கொடுத்தேன் டாக்டர், அப்புறம் வந்து இப்படி ரியாக்ஷன் ஆச்சு டாக்டர், டாக்டரே அப்படியே ஆடி போயிருவாரு. என்ன ஒரு டைப்பா இருக்கு. சரி என்ன ப்ராப்ளம் உனக்கு? இந்த இதுல நான் வேற இன்டர்ஃபியர் ஆகணுங்களா? சோ உங்களுக்கு சேர்த்து அவங்க பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. வீட்டுக்கு வாங்க, சிக்னலே இல்லாம பண்ணிட்டு ஒரு டாக்டர், நீங்களும் ஒரு டாக்டர் மாதிரி பேசுறீங்க, நடுவுல அவர் என்னத்த பேசுறதுன்னு இப்ப கேட்டீங்களே, இது ஒரு நல்ல கேள்வி. இவர் உங்களிடம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்க? பல இருக்குதே, எதை சொல்றது? கவிதை பேசணுமா, இலக்கியம் பேசணுமா, அரசியல் பேசணுமா, ரொமான்ஸ் வாயை திறந்து பேசணும் சார். இதெல்லாம் ஓவர் நக்கலு. இவர் பேசாத மனிதர் மாதிரியும் தெரியல, ரொம்ப அழகாவும் பேசுகிறார். நல்லா தான் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. உங்ககிட்ட அவர் என்னென்னலாம் பேசணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? நானே சிந்திச்சேன். ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸா, ஹாய் ஐ லவ் யூ செல்லோ அப்படிலாம் வேண்டாம், எப்படிமா இருக்கே, அப்படி வந்து சாப்பிட்டியாமா, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள். எப்ப நீ 4 பிள்ளை பத்தி அப்பயும் சரித்திரமே முடிஞ்சு போச்சு, நினைச்சு கூட பாக்கப்படா நீ. என்னோட ரிலேட்டிவ் சைட் பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப நல்லா பேசுவாங்க, இவங்க வந்து ரொம்ப சைலண்ட். வாயில புண்ணா வாந்தி வருதா, ஜஸ்ட் எப்படி இருக்கீங்க அவ்வளவுதான், அதோட கிளம்பும் போது போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? இல்ல எல்லாரும் கேட்பாங்க, ஏன் இவ்வளவு முடியா இருக்காரு உன் ஹஸ்பண்ட், பேசவே மாட்டாரா, காசு கொடுக்கணுமா, இப்படி எல்லாம் கேட்பாங்க. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. போய் ஒரு கான்வர்சேஷன் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு 1000 ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் கூட ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க? அப்படி எனக்கு அது தோணல, எனக்கே தோணணும்ல. தோண வையி, அது எப்படி, அது நடக்கட்டும், அதுவா நடக்கும் ஒரு நாள். எங்களுக்கு லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் ஒன்லி. 1 or 2 years எங்க வீட்ல எல்லாருமே வருவா போக இருந்தாங்க. பட் இவங்களோட கேரக்டர் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் எதுவுமே சொல்லல. அச்சோ அவரா பயங்கரமான வரச்சே. அவங்களே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாங்க வீட்டுக்கு வர்றத. யாராச்சும் வந்து பேசுறா கூட நமக்கு வேற என்ன பேசணும்னு தெரியாது. நமக்கு அவ்வளவு விவரம் பத்தாதுங்க. எப்படி இருக்கிறேன்னு கேட்பாங்க, நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவேன். சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா கேட்பேன், அதோட அவ்வளவுதான். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியாது. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. செல்லமாக உங்கள் கணவருக்கு நீங்க வச்சிருக்க நிக் நேம் என்ன? சொக்கத்தங்கம். பியூர் கோல்ட். சொக்கத்தங்கம், கருப்பு தங்கம். தங்கம்னாலும் தங்கம், சாதாரண தங்கம் இல்லங்க, 58 கேரட் நிறைஞ்ச சொக்க தங்கம். பக்கத்துல சிடுமுஞ்சி சொல்வேன் சார். சிடுமுஞ்சி, ரொம்ப கோவம் வந்தா டே உம்னா முஞ்சி கூட சொல்லுவேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. ஓகே, வேறு? பேசாத பச்சைக்கிளி. பச்சைக்கிளி வந்து பேசாது, ஒரு மாதிரி இதுவா இருக்கும். இவர் பச்சைக்கிளி மாதிரியே ஏதாவது கேட்டா அப்படி ஆன்சர் பண்ணுவாரு, அவ்வளவுதான். இது நல்ல சீட்டா, இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? இதனால ஐயா ஒரு தோசமெல்லாம் போயிருமா? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. என்னோட தங்கையோட பொண்ணு அவ வச்சிருக்கா, பெரியப்பா சரியான கல்லூலி மங்க. பயங்கரமான கல்லூரி மங்க.
சில டைம் வந்து பேசவே மாட்டல, சரியான ஊம கொட்டான் நீங்க. ஊமக்கோட்டான். நான் வந்து செல்லம்மா வைக்கிற மாதிரி ஒன்றும் ஆல்வேஸ் ஐ ஸ்கோல்ட் him, அதை ஒத்துக்கிறேன். டே இடியட், சோம்பேறி, செல்ஃபிஷ். ஏக வசனம் பேசுறா கேட்டு பேசாம இருக்கீங்க. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இருக்க. அவருக்கு நான் வச்சிருக்க பேர் மண்ணு. மண்ணா? என்னம்மா பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கேம்மா. அது ஏமா கேக்குறீங்க? மணவாளன் அவர் பேரு, பட் மண்ணு மாதிரி தான் இருப்பாரு எப்பவுமே. அதான் இவங்க சொன்னாங்க இல்ல, மொத்த கேரக்டரும் அவர் தான். அதெல்லாம் உங்க பிரம்மமாமா. அவர் முகத்தை பாருங்க, அப்ராணியா தெரியல. அப்ராணியா? அது ஒரு பிராணிப்பா. எங்க ஏதாவது பேசுங்களேன், ஏதாவது ஒரு டாபிக் கூட நான் பேசுறேன் அப்படிம்பாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இப்போ உங்களுக்கு ஒரு சாய்ஸ் தரேன், மைக் இங்க கொடுங்க. இவங்க சொன்னது எப்படி இருக்கு உங்களுக்கு? அரலூசுங்க. என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட, கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். சரிடா மாட்டுப்பலா, நல்லா சரி. இதான் உன் கடைசி சிரிப்பு. பக்கத்துல இன்சை அரசன். ஆனா உங்க பொண்டாட்டி சினிமாக்கு டயலாக் எழுத வர்றாங்க, நச்சு அடிக்கிறாங்க. எனக்கு அந்த பழமொழி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கட்னா கோமனம் அவுத்தா அமனம். நான் ஸ்டாப் நான்சென்ஸ். நான் ஸ்டாப் நான்சென்ஸ். தலைவலி கேஸ். தலைவலி கேஸ். தலைவலி கேஸா? இமோஷனல் டேமேஜ். ஓட்டவாய் ஒன்னா நம்பர். கரையான். கரையானா? ஏமா அப்படி இருக்கு கரையான்? அரிச்சிரும்ல. ஒரு ஃபங்க்ஷன் எங்கேயாவது போறோம்னு வச்சுங்க சார், இந்த மாதிரி எதிரில் உட்காந்தா அங்கிருந்து அப்படியே கஞ்சாடியிலே வரும். அவங்கள்ட்ட போய் பேசு, ஏஞ்சி போ, உட்காராத, சிரி. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஒய்ஃப் இல்லை, ஃபேஸ் ரியாக்ஷனில் வச்சா கண்டுபிடிச்சிருவாங்க. சிரிங்க கொஞ்சம், அங்கேருந்து ரியாக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். எப்படிலாம் ரியாக்ட் பண்ணி காட்டுவீங்க? அப்படின்னா என்ன, போய் பேசணும்னு அர்த்தமா? பேசுறியா? அடுத்து அப்படின்னா சிரிக்கணும். அப்புறம் அப்படின்னா மிங்கல் அவங்க போயிட்டு போய் மிங்கலாங்க. முதலாளி பெரிய சர்க்கஸ் காரியப்பா போல இருக்கு. கைவசம் எவ்வளவு பெரிய விந்து வச்சிருக்கா. இப்போ ஒருத்தருக்கும் ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கு இல்லையா? டெபினெட்லி. நம்மள இன்சிஸ்ட் பண்றாங்கல்ல, இப்போ நாங்க இன்னைக்காவது ஒரு நாள் எங்களை மாதிரி இருந்தா அவங்களால இருக்க முடியுமா சார்? முடியுமா 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 முடியுமா? முடியாதுதான். கண்டிப்பா முடியாது சார். எப்படி சார் பேசாம இருக்கிறது? முடியுமா? முடியாது. பிறக்கிறதே லைஃப்ல எதுக்கு சார் சிரிக்கணும், பேசணும், எல்லாத்துக்கும். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. உம்முன்னு இருந்து நீங்க ஒரு 5 மினிட்ஸ் நீங்க இருங்க, இந்த ப்ரோக்ராம் யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்க பேசிட்டே இருந்தாதான் இந்த ப்ரோக்ராம் பார்ப்பாங்க. ஏயா ஏன் வாய கிளறீங்க? நீங்களா ஒரு முடிவெடுத்து ஏதாச்சும் பண்ணி தொலைங்க. எங்க பேச விடுறீங்க? கேப்பே இல்லையேம்மா, போயிட்டே இருக்கேன். நான் என்ன பண்றது? மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் பிறந்ததுல இருந்தே இப்படிதான். ஆனா நீங்க உங்க பொண்டாட்டி உங்க பிள்ளைங்கிறதா குடும்பம், அதுதான் முதல் உலகம். அது இந்த சமூகமே அதை அக்செப்ட் பண்ணி தான் வச்சிருக்கு. பாயிண்ட். இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. கொக்கி போட்டுல பிடிக்கிறீங்க. பக்கத்து வீட்டுக்கார எதிர்காடி எல்லாம் வந்து டேய் என்னடா உன் வீராப்பு குறைஞ்சு போச்சுன்னு சொல்லிடுவாங்கிறதுக்காண்டி கடைசி முழுக்க ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது. தெரியுதுல்ல மண்ட பத்திரம். அமுக டுமுக அமால் டுமால்.